ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடிய ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரூடரில் இருக்கிற சிக்ஸு, அப்டேட் சிக்ஸ், இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளையு, அப்புறம் சன்கண்ணூர், காக்டைல் பட்டர்ஃப்ளை, சரிங்களா, சாதாரண பட்டர்ஃப்ளை நினச்சிடாதீங்க. அப்புறம் வந்து சன்சிக்கு, மூன்சிக்கு, இந்த குட்டிங்கெல்லாம் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சின்ன சின்ன குட்டியை காட்டுங்க, எங்கள் கூட நல்ல பாண்டிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. எதுவாக இருந்தாலும் வந்து பாண்டிங் ஆகிடும். ப்ளூ க்ரீன் இருக்குது, ப்ளூ பைனாப்பிள் இருக்குது, பைனாப்பிளும் ஒன்று இருக்குது. 3 பீஸ் இருக்குது இதில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பக்கா ப்ராடக்ட்டு A19 நம்பர் 1 ப்ராடக்ட்டு எனக்கு, சரிங்களா. யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. A19 வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்தவரை டே 1லேருந்து நான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா லூஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே, சரிங்களா. நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸில் 1/4 கிலோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஒரு சின்ன ஒரு முயற்சி தான். எல்லாம் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட எடுக்கிறவங்களே ஹேண்ட் ஃபீடிங் நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா. நம்மக்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அது தப்பாயிடும். அதனால் நம்மளே வந்து பேக்கை உடச்சி லூஸில் கொடுத்துட்ருக்கேன். யாருக்காச்சும் என்ன கால் பண்ணுங்கள், நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்போர்ட் போடலாம், ஓகேங்களா. ஏங்க நீங்கள் இதை மட்டும் ஆல் ஓவர் இந்தியா சொல்கிறீங்க, மிச்சதெல்லாம் வந்து குறிப்பிட்ட ஊர் மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது உயிர் இல்லாத பொருள் இல்லை. உயிர் இருக்கிற பொருளை வந்து வெளியில் பேக்கிங்கில் கொடுக்க முடியாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேம்டில் 2 ரெட் ஃபேக்டர் பைனாப்பிள் இருக்குது. நல்லா வெல்டு ட்ரெயின்டு. ஆமாம், இன்டோர் ஃப்ளை பக்காவாக எடுக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்குது சிக்கு. யாருக்காச்சும் என்ன கால் பண்ணுங்கள். அடுத்தது பார்க்க போகிறது காங்கோ கிரே பேரட். இது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 டாக்கெட்டிவ் பேர்டுங்க. எல்லாருமே சொல்லுவாங்க வேர்ல்டு நம்பர் 1 நிஜமாலே இது வேர்ல்டு நம்பர் 1 டாக்கெட்டிவ் பேர்டு தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வயசில் எனக்கே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பேர்டெலாம் பார்த்தா எனக்கு பிடிக்காதுன்னா இது காக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் இது கூட பழகினதுக்கப்புறமா தான் ஒரு சரியான மைண்ட் ரிலீஸாக இருக்கும். யாராச்சும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, எனக்கு வந்து மக்கள்கிட்டலாம் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு பிடிக்கலங்க, நான் வந்து ஒரு பெட்டை வளர்த்தா அது எனக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அதாங்க உங்களுக்கான ஏற்றது தாங்க இந்த இது. பார்த்திங்கன்னா நம்மளுக்காக நம்ம வரலைன்னா அப்படியே ஏங்குங்க, அந்த மாதிரி ஒரு பேரட் இது. எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அது பேசுகிறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், ஹலோ ஹாய் என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படியே சொல்லும். ஆமாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 குட்டி வந்து சப்போர்ட் ஃபீடிங்கில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட்ஸு சாப்பிட்டுட்ருக்காங்க, வெஜிடபிள் சாப்பிட்றாங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நம்மக்கிட்ட இருக்கிற பேர்டு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக, நல்ல டபுள் போனில் நல்ல ஹெல்த்தியான சிக்குங்க இது. இதுவும் காங்கோ கிரே பேரட் தான். யாராச்சும் வந்து டேம்டு நீங்கள் டேம் பண்ணது வேணாங்க, நானே டேம் பண்ணுவேன், நான் பார்த்துப்பேங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன் நான், எடுத்துங்க. இது இல்லாமல் சிக்ஸு கூட ஒரு 4 சிக்கு இருக்குது, ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு. அது வேணால் கூட கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கண்ணூரில், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சீரீஸில், எல்லாமே ப்ளூ சீரீஸு, ப்ளூ எல்லோ ஷேடு. ப்ளூ எல்லோ ஷேடில் நிறைய இருக்குது. ப்ளூ எல்லோ ஷேடு, ப்ளூ க்ரீனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளூ பைனாப்பிளு. அடுத்தது பார்த்திங்கன்னா சன்சிக்கு. இவங்கெல்லாம் வந்து செம்ம க்யூட்டுங்க. இவன் நம்ம ஃபார்ம்லேயே வந்து ரொம்ப சுட்டியான பையன். சுற்றி சுற்றி வருவான், ஜாலியாக வந்துடுவான், தள்ள உட்காந்துப்பான், ஷோல்டரில் உட்காந்துப்பான், காதை வந்து நக்கி பார்ப்பான். அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் டைலூட் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து பைனாப்பிள் சிக்ஸு, ப்ளூ பைனாப்பிளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சன்சீக்கில் ஹைப்பர் ரெட் ஃபேக்டரு. இந்த பாருங்கள் கலரை பாருங்கள், என்ன அளவுக்கு கலருக்கு வந்திருக்கு. ஹெட்டு ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இது வந்து அமெரிக்கன் டைலோடு. இதுவரையும் வந்து நிறைய பேர் அமெரிக்கன் டைலோடு போடுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு ரெட் ஃபேக்டர் ஃபேஸ் வரையும் இருக்கிறது வந்து நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இது வந்து டர்காய்ஸ் ப்ளூ சொல்லுவாங்க, டர்காய்ஸ் ப்ளூவும் இருக்குது, நார்மலும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் ஏதாச்சும் கண்ணூர் இல்லையாங்க உங்ககிட்ட கேட்பீங்க, அதனால் மெரூன் டைலு ரொம்ப சீப்பாக கொடுக்கலாம். யாருன்னா இருந்தால் கால் பண்ணுங்கள். எனக்கு குழந்தைங்கள் சும்மா ஒரு விளையாட்டுக்கு விளையாடணுங்க அப்படின்ட்டு. அதோட சீப்பு நிறைய பேர் கேட்பாங்க, இந்த ஏங்க 1000 ருபீஸுக்கெலாம் உங்கள்கிட்ட எதுவும் இல்லையா அப்படின்ட்டு. 1000 ருபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள், 1000 ருபீஸுக்கு பார்த்திங்கன்னா
ஆஃப்ரிக்கன் குட்டிங்க இருக்குது. இது வந்து டேம்டு தான், 2 பீஸ் இருக்குது. சரிங்களா, பார்த்து எடுத்துங்க. இதை பாருங்கள், திருப்பி ஓடிட்டான் பாருங்கள். விட்டா திருப்பி வந்துடுவான். செம்ம ஆளுங்க இவன். ஆமாம், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் நல்லவங்க இருக்காங்க பார்த்துப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்கனூருக்கு போயிடலாம். இது எல்லாமே டேம்டு தான். சன்கனூர் ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஒன் டைம் கண்டிப்பாக சப்போர்ட் ஃபீடிங் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் டேம்டுன்னு சொல்லி கொடுத்துட்றோம். அங்கே போய்ட்டு வந்து சாப்பிட்லாங்க அது இதுன்றாங்க. ஏதாவது உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஃப்ரூட்ஸு க்ரௌட்ஸ் எல்லாமே கரெக்டாக போடணுங்க. எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒரு கயிறை கட்டி விட்டுறீங்க, ஜாலியாக விளாட்றீங்க, எடுத்துகிட்டு போயிடுறீங்க, கையில் கொடுத்தா வாங்கலை அப்படின்றீங்க. அது ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நீங்கள் அதுக்கேற்ற இடம் கொடுக்கணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ டாமினேட் சிக்ஸுங்க, ஹேண்ட் ஃபீடிங் குட்டிங்க. அதாவது 2 டைம் பண்ணுறோம், காலையில் ஈவினிங்கு. மிச்ச நேரத்தில் க்ரௌட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுது. இது கொஞ்சம் ஹேண்ட் ஃபீடிங் குட்டி தான், ஒரு 3 வாட்டி பண்ண வேண்டியது வரும். இதுவும் எல்லோ டாமினேட் குட்டி தாங்க. இதெல்லாமே வந்து 2 டைம் 3 டைம் தான் பண்ணுறோம். ஏன் இண்டியன் தான் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறேன் நான். மற்ற ப்ராடக்ட்டும் பண்ணலாம். எனக்கு வந்து ஏன் இண்டியன் தாங்க கரெக்டாக இருக்கும். ஆமாம், என்ன சொல்கிறது, மற்ற ப்ராடக்டை பற்றி நம்ம வீடியோவாக சொல்லக்கூடாது, அதனால் நம்ம எதுவும் பேசுறது கிடையாது. இதெல்லாமே ஹேண்ட் ஃபீடிங் குட்டிங்க தான். சப்போர்ட் ஃபீடிங்லாம் இருக்குது, ஹேண்ட் ஃபீடிங்லாம் இருக்குது, ஃபுல் டேம்டுலேயும் இருக்குது. எல்லோ டாமினேட் வேணால் எல்லோ டாமினேட் எடுத்துங்க, ரெட் டாமினேட் வேணால் ரெட் டாமினேட் எடுத்துங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்து எடுத்துங்க சார். சரிங்களா. எனக்கு ஒன்று தான், என் வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்டா, பாய் பாய்.